திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள வடமதுரை ஓம் சக்தி கோவில் நகரை சேர்ந்தவர் 22 வயதான வசந்த். உடுமலைப்பேட்டையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்த வசந்துக்கு அதே பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவி மீது காதல் அரும்பி இருக்கிறது. இவர்களின் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வரவே பெண்ணின் பெற்றோர் தரப்பிலிருந்து முட்டுக்கட்டை விழுந்தது. ஆனால் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி தன் காதலனே உலகம் என எண்ணிய அப்பெண் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். இதையடுத்து காதலர்கள் இருவரும் ஜூன் 25ஆம் தேதியன்று வடமதுரையில் உள்ள விநாயகர் கோவிலில் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். தங்கள் திருமணத்திற்கு பெற்றோரிடமிருந்து எதிர்ப்புகள் வரலாம் என முன்பே அறிந்தவர்கள் அவசரமாக வடமதுரை காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அந்த சமயத்தில் வசந்தின் இருசக்கர வாகனத்தை பின்னால் ஒரு கார் துரத்தி வந்திருக்கிறது. இதனை கவனித்தவர்கள் பெண்ணின் உறவினர்களாக இருக்கக்கூடும் என அச்சத்தில் வேகமாக சென்றுள்ளனர். ஆனால் மாரியம்மன் கோவில் வளைவு அருகே மடக்கி பிடித்த அந்த காரில் வந்தவர்கள் வசந்தை காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்திருக்கிறார்கள். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. இதையடுத்து காரில் வந்தவர்கள் தாங்கள் காவல்துறையினர் என்றும் வசந்தை வேறொரு வழக்கிற்காக கைது செய்ய வந்திருப்பதாக கூறி அழைத்து சென்றுள்ளனர். மேலும் வசந்தின் காதலியை ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சினிமா பாணியில் நடந்த இந்த காட்சியை அப்பகுதி மக்கள் புரியாமல் குழப்பத்துடன் நின்றனர். இது தொடர்பாக குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் நாம் விசாரித்த போது நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்த வசந்த் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளை திருடி சென்றதும், இதுகுறித்து பைக் உரிமையாளர் புகார் அளித்ததை தொடர்ந்து பைக் திருடனை போலீசார் தீவிரமாக தேடி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் புதிதாக திருமணம் செய்த வசந்த் தன்னுடைய காதலியை அழைத்துக் கொண்டு பைக்கில் உலா வந்ததால் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட காவல்துறையினர் வசந்தை மடக்கி பிடித்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வசந்துடன் வந்த பெண்ணை போலீசார் அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். காதலனின் கையால் தாலியை ஏற்றுக்கொண்ட ஒரு சில நிமிடத்திலேயே கணவன் கைது செய்யப்பட்டதால் நிற்கதியாய் நின்ற அந்த பெண் பின்னர் பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.